ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயம் கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அருட்தந்தை அருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய பெரும் கருணையினாலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சுத்த சன்மார்க்க லட்சியம். பிறப்போம், படிப்போம், உத்தியோகத்துக்கு போவோம், திருமணம் பண்ணிக்குவோம், வீடு கட்டுவோம், குழந்தை குட்டி பெற்றுக்குவோம், நோய் வந்தால் அனுபவிப்போம், மரணம் வந்தால் செத்து போவோம். இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டார். உண்மையா அதுதான் லட்சியமா? மனிதனுடைய லட்சியம் அதுதான் அப்படின்னு சொன்ன இந்த அருட்பாலாம் நமக்கு எழுதிய அருள் இருக்க வேண்டிய வேலையே இல்லை. அருட்பா என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்ன வள்ளல் பெருமான் அழகாக சொல்லுவார், என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கின்ற மார்க்கம் சொல்லுவார். அவர் மட்டுமே இறப்பை ஒழித்து கொண்டார்கள், நாம் யாருமே அதை ஒழித்து கொள்ளவில்லை. காரணம் என்ன? நமக்கு சன்மார்க்கத்தில் லட்சியம் இல்லை. நமக்கு லட்சியங்கள் எல்லாம் லட்சத்தின் மீதும் பணத்தின் மீதும் புகழின் மீதும் பெருமையாக வாழ வேண்டும் என்றும் உலகிடையே நாம் வாழ்ந்து வருகின்றோம். எதையோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். முடிவில் மரணம் வருகின்ற பொழுதுதான் சிந்திப்போம், நாம் தேடியதெல்லாம் வீணே என்று. அப்பொழுது என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான். வள்ளல் பெருமான் அழகாக நம்முடைய லட்சியம் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது, ஜீவகாருண்ய ஒழுக்கம் எழுதுகின்ற பொழுதே துவக்குகின்ற பொழுது எழுதுவார், உலகத்தினத்தை மிகவும் பெரிதற்கரிய மனித தேயத்தை பெற்றுக்கொண்ட நண்பர்களே என்றார், சகோதரர்களே என்றார். காலம் உள்ள போதே கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதுன்னு சொல்றார். அவர் மட்டுமே பண்ணிக்கிட்டார். காலம் உள்ள போதே கடவுள் நிலை அறிந்துனார். தனக்குள்ள இருக்கிற நிலை அறிந்து அம்மையமாக செய்து கொண்டார்கள். நம்முடைய உள்நிலை என்ன, வெளிநிலை என்ன? காலையில் எழுந்திருக்கிறோம், எழுந்தது யாரு? எழுந்ததும் கண்களால் பார்க்கிறோம் இந்த உலகத்தை. நமக்கு கொடுத்திருக்கிற புலன்களால இந்த உலகிடையே வாழ்கிறோம். இரவு வந்ததும் வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்லி நம்மை கிடத்துவது யார்? நமக்கு தெரியாது. நம்முள்ள இருந்த ஒருத்தர் நம்மளை எழுப்புறாரு, சிருஷ்டிக்கிறார், அப்புறம் ஸ்திதி நடத்துறார். இரவு 11 மணிக்கு சம்ஹார மூர்த்தி உள்ள நம்மளை கிடைத்திடுறார். அப்போ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணுகின்றவர் யார்? அவரை நாம் தெரிந்து கொள்ள வேணாமா? வள்ளல் பெருமான் அவரை தெரிந்து கொண்டதுனாலேதான் அவர் நிலையை பெற்றார். உங்களுக்குள்ள என்ன நிலை இருக்கோ, எனக்குள்ள என்ன நிலை இருக்கின்றதோ அந்த நிலையை அடைய முடியுமா அப்படின்னு சொன்ன, உடம்பு வரும் வகை அறியீர், உயிர் வகை அறியீர் சொன்னார். இந்த உடம்பு வர வகை தெரியணும். நம்முடைய பெரியவர் ஐயா அடிகளார் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இந்த உடம்புல சூடு 3 விதம் அப்படின்னு சொன்னாங்க. வள்ளல் பெருமான் மிக அற்புதமாக எழுதுவார்கள். கட்டை விரல் முதல் தொப்புள் பரியந்தம் வாயுவால் ஆகிய தேகம், தொப்புளிலிருந்து கழுத்து வரைக்கும் நெருப்பு என்று சொல்கின்ற பித்தத்தால் ஆகிய தேகம், கழுத்து முதல் உச்சி வரை நீரினால் ஆகிய சிலேத்துமம் என்று சொல்லுகின்ற நீரினாலே அமைந்த உடல். இப்போ வாதம், பித்தம், சிலேத்துமம்னு 3 இந்த உடலிலே வருகின்ற பொழுதே, உடல் எடுத்து வந்த போதே வந்தது. இந்த 3ஐயும் அறிந்து கொள்வதுதான் யோகம். அதை அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது லட்சியம். ஆனால் அதை அறிந்து கொள்வதற்கு லட்சியம் இருந்தால் போதும். அந்த லட்சியம் உள்ளவனுக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3 இருக்கக்கூடாதுன்றார். வள்ளல் பெருமானுக்கு இந்த 3 ஆசையும் இல்லாதவர். இந்த ஆசையே அவருக்கு இல்லை. அவருக்கு இருந்த ஒரே ஆசை, மரணமில்லாத ஒரு வாழ்க்கை பெற வேண்டும். சாக மாட்டேன், பொய்யில் கிடந்து புலர்ந்து மனம் வேக மாட்டேன், பொய்யுலகன் ஆக மாட்டேன்னு உறுதியா இருந்தார். அதுதான் அவருடைய லட்சியம். சன்மார்க்க லட்சியமே அதுதான் அவருக்கு இருந்தது. நமக்கு லட்சியம் என்னென்ன?
நானே ஆரம்ப காலத்தில் நல்ல மனைவி வேணும் அப்படின்னு சொன்னால் அகவல் படிக்கிறது, நல்ல குழந்தை வேணும்னு சொன்னால் அகவல் பாராயணம், வீடு கட்டிட்டேன்னு சொன்னால் அகவல் பாராயணம், என்னுடைய தாய் தந்தை இறந்தார்கள் அகவல் பாராயணம். நல்லா யோசிச்சு பார்த்தா அகவல் இதுக்காக எழுதினார் பெருமானார். பெருமானார் இதற்காகவே எழுதினார். நாம உலகிடையே வாழ்கின்ற நாம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண அன்பு தம்பி குரு பக்ரிசாமி கூட வருவார். பெருமானார் அவருடைய லட்சியத்திலே அவர் அடைந்த நிலையை அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். திருக்கதவும் திறவாயுன்னு சொல்லி அது அத்தனையும் அக அனுபவம். நாங்க என்ன செய்வோம், அவரோட சேர்ந்து நானும் சேர்ந்து அந்த 2 கதவையும் திறந்து அந்த பாடல்கள் பாடிட்டு உள்ளே நுழையிறது. இதுதான் நம்முடைய லட்சியம். நல்லா யோசிச்சு பார்த்தோம் சொன்ன வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வந்தாரோ அதை சொன்னார்கள். நாம் தான் அதை என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று பார்ப்போமே. ஆனால் உலகிடையே பல்வேறு லட்சியங்களை கொண்டு வாழ்ந்து வருகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம். படிக்கிற பையனை கேட்டா நான் என்ஜினியர் ஆகணும், அவனுடைய லட்சியம் அதான். இன்னொரு பொண்ணு பிள்ளையை கேட்டா நான் டாக்டர் ஆகணும், அதான் அவங்களுடைய லட்சியம். யாராவது சாகாம இருக்க மாட்டேன் என்னுடைய லட்சியம், யாரும் நம்ம சொல்லலை. நமக்கு யாருக்குமே அந்த எண்ணமே இல்லை. ஏன்னா சாக மாட்டோம் அப்படி ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய லட்சியம் இல்லை அது. நாம சாக மாட்டோம் ஆனா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். ஆனா என்ன ஆகிறோம்? நேற்று பேசிட்டு போனார் ஐயா, போயிட்டாரு. அப்போ ஏன் போனாரு? வந்தவர் யாரு, இருக்கிறவர் யாரு, ஏன் போனாரு? ஆயினால்தான் வள்ளல் பெருமான் இந்த சாகா கல்வியை தெரிந்து கொள்வதற்கு அழகாக சொல்கிறார். லட்சியம் நமக்கு இருக்க வேண்டும் சொன்ன இந்த சாகா கல்வியை தெரிந்து கொள்வதற்கு சுத்த சன்மார்க்க லட்சியம் வேண்டும். சுத்த சன்மார்க்க லட்சியம்னா என்ன? இந்த மார்க்கத்தின் உண்மை தெரிய வேண்டுமானால் திருமந்திரத்தை கவனிக்கில் விளங்கும். திருமந்திரத்தை கவனிக்கில் விளங்கும். திருமந்திரம் என்ன சொல்லுகிறது? சுத்த சன்மார்க்க லட்சியத்தை பற்றி நிறையவே திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார். சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், எல்லா மார்க்கத்தையும் திருமந்திரத்திலே திருமூலர் அழகாக அருளியிருக்கிறார். இந்த மார்க்கத்தின் உண்மை தெரிய வேண்டுமாகில், சன்மார்க்கத்தினுடைய உண்மை தெரியணும் சொன்னா திருமந்திரத்தை கவனிக்கில் விளங்கும்னார். திருமந்திரம் என்ன சொல்கிறது? இந்த உடல் வந்த விதம், உடலிலே நீங்களும் நானும் வாழ்கின்ற விதம், இந்த உடலை திடப்படுத்தி கொண்டு அழியா வண்ணம் செய்து கொள்கின்ற முறை, இதையெல்லாம் திருமந்திரத்தில் நிறைய இருக்கு. மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். திருமந்திரமும் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற கருத்துக்களையும் வேறுபடுத்தி பார்க்க என்னால் முடியவில்லை. பெருமானுடைய அனுபவங்கள் எல்லாம் திருமந்திரத்திலேயும் திருவாசகத்திலேயும் கிடைக்கிறது, திருக்குறளிலே கிடைக்கிறது, அருணகிரி எழுதிய திருப்புகழிலே கிடைக்கிறது. இதற்கு முன்பு அவர்கள் சொன்னதை எல்லாம் மறைத்து விட்டார்கள். நம்மவர்களே அதை மறைத்து இந்த உலகிடையே வழங்கி வந்தார்கள். வள்ளல் பெருமான் பார்க்கிறார், இந்த லட்சியம் இல்லாமலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. சன்மார்க்கத்துடைய லட்சியம் என்னன்னா சாகக்கூடாது. சாகாம இருக்கணும்னா எப்படி இருக்கலாம்? உடம்பு வரும் வகை அறியீர், உயிர் வகை அறியீர் எழுதுறார். மடம்புகு பேய் மனத்தாலே அலைகின்றீர் உலகீர்னார். மடம்புகு பேய் மனம். நம்ம மனசு இந்த லட்சியத்திற்கு இடம் கொடுக்கவே இல்லை. காலையில எழுந்ததும் என்ன தேடுகிறோம்? அவர்களுக்கு தெரியும் என்ன தேடுறோம். தேடியது நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்ன நம்ம மனசே நமக்கு சங்கடத்தை உள்ளாக்கும். ஆக வீணே அழிதல் அழகலவேன்னார் வள்ளல் பெருமான். நாம அழிவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம். வள்ளல் பெருமானுடைய லட்சியம் என்னவாக இருந்தது? அழகாக சொல்றார். சன்மார்க்கத்தில் சுத்த சன்மார்க்க லட்சியமாக அனுபவ விருப்பம் உடையவர்களுக்கு சாகாம இருக்கணும்ன்ற ஒரு விருப்பம் உனக்கு இருந்ததே ஆனால் நனவினும் மண்ணாசை. உன்னுடைய நினைப்புல, உன்னுடைய நினைவுல கொஞ்சம் கூட ஒரு 5 சென்ட் வாங்குவோமா, 50 சென்ட் வாங்குவோமா, 2 ஏக்கர் வாங்குவோமான்ற எண்ணம் வேணாம் உனக்குன்ற. வள்ளல் பெருமான் நிலை கொடுத்து வாங்கவே இல்லை, அவர்களாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவருடைய இந்த மரணமில்லா பெருவாழ்வை வெளிப்படுத்துவதற்காக ஒரு இடம் தேவைப்பட்டது.
எல்லா ஞானிகளும் இந்த நாட்டிலேயே வந்தார்கள். கோவிலெல்லாம் கட்டியவர்கள் உண்டு, அந்த கோவிலுக்கு சென்றவர்கள் உண்டு. வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்த்தோம்னா அவரும் பல கோயில்களுக்கு சென்றிருக்கிறார், பல பாடல்களை பாடியிருக்கிறார். ஆனால் அவ்வளவு 80 காணி நிலத்தை கொடுத்த பிறகு அதில் ஒரு விநாயகர் கோயிலோ அல்லது ஒரு முருகர் கோயிலோ அல்லது ஒரு ஈஸ்வரன் கோயிலோ அல்லது ஒரு பார்வதி கோயிலோ ஒன்று கட்டியிருக்கலாம் இல்லையா? கட்டதே இல்லையே. ஏன்? சன்மார்க்க லட்சியம் போயிடும். சன்மார்க்க லட்சியம் என்ன? மரணமில்லாத பெருவாழ்வு. அதை அடைவதற்கு ஒரு வழித்துறை நெறி எது? அதை தான் அழகாக சொல்லுவதற்காகத்தான் ஞான சபை கட்டினார். இந்த ஞான சபை என்ன சொல்லுகிறது? இந்த சாகா கல்வியை, இந்த மரணமில்லா பெருவாழ்வை, நம்முடைய சன்மார்க்க லட்சியத்தை சொல்ல வந்ததுதான் ஞான சபை. வள்ளல் பெருமான் அழகாக எழுதுகிறார், சுத்த சன்மார்க்க லட்சிய அனுபவ விருப்பம் உடையவர்களுக்கு நனவிலும் மண்ணாசை. நான் மண்ணை பற்றி ஆசைப்படவே இல்லைங்க. நீ இப்படியெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு ஒரு 20 சென்ட் இடம் எழுதி தரேன், அதில் நீ இந்த சன்மார்க்கம் பண்ணுன்னு நான் இருக்கிற அந்த ஊரில் திருக்கண்டீஸ்வரத்தில் நாராயண ரெட்டியார் என்ற ஒரு பெரிய தனவந்தர் ஒரு 20 சென்ட் எழுதினார். பக்கத்தில் ஒரு 20 சென்ட் அவர்களாக விரும்பி வந்து அப்போ 3500 ரூபா கொடுத்தாங்க. நான் மண்ணு விரும்பவே இல்லை. ஏன் பேசுற நீயாள் மண்ணு வச்சு இல்லையா அப்படின்னு கேட்பீங்கள்ல. இப்பொழுது பாருங்க, 1 ஏக்கர் ஒரு 8 சென்ட் எனக்கு ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டார். என்னன்னு கேட்டா, நெல் வாழை பயிர் வச்சுங்க, அன்னதானம் நடக்குதுல அதை வச்சுக்கிங்க அப்படின்னாரு. நேற்று ராத்திரி ஒருத்தர் வந்து நான் டிராக்டர் வச்சிருக்கிறேன் ஓட்டி தரேன்னார். இன்னொருத்தர் வந்தார் நான் எருவடிக்கிறேன்னார். இதெல்லாம் நான் விருப்பப்படவே இல்லை. பெருமான் என்ன செய்யறாரு? உன்னுடைய லட்சியம் மரணமில்லாத பெருவாழ்வை நோக்கி போயிட்டு இருக்கிற, உன்னை நான் சும்மா விடுற மாதிரி இல்லை. இதுல எல்லாம் இழுத்து உன்னை போடுவேன், இது வேணாம் நீ வரியா அப்படி பார்க்க. ஆனா என்னுடைய லட்சியம் என்னன்னா, சாக மாட்டேன், பொய்யில் கிடந்து புலர்ந்து மனம் வேக மாட்டேன்னு பெருமானார் சொன்னார் இல்லையா? இந்த பிறவில அதை அடைய முடியுமா? ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம். அந்த முயற்சி தோல்வியானால் பரவாயில்ல, எல்லாரும் செத்து போறோம், நாமளும் செத்து போறோம். அப்ப முயற்சி தோல்வியா இருந்தா பரவாயில்ல, முயற்சியே செய்யாம இருந்தா என்ன? சொல்லுங்க பார்ப்போம். சன்மார்க்கத்தில் நனவிலும் மண்ணாசை, கனவிலும் பெண்ணாசை. இப்போ எவ்வளவு பேர் பிள்ளைங்க வளர்றோம், பொண்ணு பிள்ளை வளருது, பையன் வளர்றாரு. இந்த வளர்ற பருவத்தில் ஆசை வருமா வராதா? சின்ன வயசுல ஒரு 6 மாத குழந்தை, அதுக்கு என்ன ஆசை வரும்? கலர் கலரா பார்க்கும். ஏதாவது கலர் கலரா பந்துகளையோ கலர் கலரையா பொம்மைகளையோ காமிச்சோன்னா கையை பிடிச்சி வாங்கிக்கும். கொஞ்சம் வளர்ந்த பிறகு அழுதுகிட்டே இருந்து சொன்ன, அது கையில ஒரு கிளுகிழுப்பி இப்படி ஆட்டி காமிச்சோன்னா ரொம்ப சந்தோஷமா 2 கையால வாங்கும். அந்த கிளுகிழுப்பையை சுத்தும் போது அது கிளுகிழுப்பா சிரிக்கும். அதுக்கு தான் அதுக்கு கிளுகிழுப்பைன்னு பேரு. ஒரு 25 வயசாச்சு, பையன் சோகமா இருக்கிறான். அவங்கிட்ட வந்து நின்றுட்டு அந்த கிளுகிழுப்பையை ஆட்டினா சிரிப்பானா? சிரிக்க மாட்டான். அவன் ஒரு பொண்ணை விரும்புறான், அந்த பொண்ணு அவனை விரும்புது, சோகத்தோட இருக்கிறார். இது அவருக்கு வர ஆசை. இந்த ஆசை நம்முள்ள இருந்துதானே வருது. ஒரு 5 வயசு குழந்தைக்கு வந்துதா? ஒரு 10 வயசு குழந்தையா இருக்கும்போது வருதா? இப்போ வருதுங்க. எப்போ இன்டர்நெட்டு கம்ப்யூட்டரு மொபைல்னு வந்த பிறகு 10 வயசு பையனுக்கு கூட ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்து போச்சு. நம்ம பெரியவங்கெல்லாம் நமக்கு அந்த ஆசையை தெரியாமலே வளர்த்தாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை, தெரிகின்ற காலமாக மாறிவிட்டது. ஆக கனவிலும் பெண்ணாசை. அந்த பையனுக்கு கனவு வருது, பொண்ணுக்கு கனவு வருது, ஆசை. சரி, அந்த ஆசை வள்ளல் பெருமானுக்கு இல்லையாம். அவரு கனவுல கூட வரலையாம். அவர் கனவுல அந்த பொண்ணு போவோம், பொண்ணு கணக்குல பையன் போவான். ஆனா வள்ளலாருடைய கனவுல அது வரவே இல்லையா. அப்போ நம்முடைய கனவுல வந்து போனதெல்லாம் நமக்கு கவனம் வரும் இல்லையா? ஆக இனிமே வராம இருக்கலாம் இல்லையா? ஆக நினைவை நாம உருவாக்கி கொள்ளும் போதுதான் கனவு வருகிறது. ஒரு சின்ன குழந்தை முதல் வகுப்பு படிக்க ஒரு நேரத்தில் எழுந்து அழுவான். அவன் அழும்போது என்னன்னு கேட்டா, ஹோம்ஒர்க் பண்ணல, டீச்சர் என்ன அடிக்கிற மாதிரி வந்தது கனவுன்னுவான்.
அது என்னன்னா அவருடைய நினைவு. ஹோம்ஒர்க் பண்ணலே நாளைக்கு போனா அடி விழுமேன்ற நினைவிலே இருந்தா அது கனவாச்சு. ஒரு பையன் அழகா கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிறான், பகல்லையே கண்ணை மூடிட்டு அப்படியே சிரிக்கிறான். அவன் யார அவங்க அப்பா நிக்கிறார் ரொம்ப நேரமா. என்னடா பகல் கனவு அப்படின்னா, அப்பா ஒண்ணும் இல்லைப்பான்றான். ஏன்னா இவன் விருப்பப்பட்டவங்களோட மெரினா பீச்சில் சுத்தி வர கனவுல இருக்கான். இதுவே இரவுல வருது அவனுக்கு. ஏன்னா வயசு கோளாறு. இதே வயதான பெரியவர் படுத்துட்டு இருக்கிறார், அலண்டு எழுந்து அழறார். என்னன்னு கேட்டா, ஏமன் வரான், கருப்பா வரான், என் எதிர நிக்கிறான்னு. ஏன்னா அவருக்கு அந்த நேரத்துல அந்த கனவு தான் வரணும். யார் யாருக்கு என்ன நினைவு இருக்கிறதோ அந்த நினைவு தான் கனவாக வருகிறது. நினைவில்லாத கனவுகள் வருகிறதே அப்படின்னு சொன்ன மூளை சுழற்சி நிலைக்கு போச்சு. அப்ப காணாததெல்லாம் வரும். ஆக நல்ல நினைப்போடு இருக்கணும். அதான் எழுதுறாரு, கனவினும் பெண் ஆசை. நேரில் பார்த்தாலே ஆசை வர இந்த சமுதாயத்துல கனவுல கூட ஒரு பெண்ணை நினைக்க கூடாம இருக்கணும்னு சொல்றாரு. அது வள்ளலாரால மட்டும்தான் முடிந்தது. கனவிலும் பெண்ணாசை, சுழுத்தியிலும் பொன்னாசை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நீங்க தூக்கத்துல கூட நனவுல கனவுல எந்த நிலையிலேயும் இந்த மூணுமே இருக்கக்கூடாதுன்னா, நம்ம இருக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சுத்த சன்மார்க்க லட்சியம் மரணமில்லாத பெறுவார்கள். சாகா கலை அனுபவம் பெற வேண்டும். இதற்கு ஒழுக்கங்களை சொல்லியிருக்கார். என்னெல்லாம் ஒழுக்கம்? தம்பி சந்தானம் சொல்லுகின்ற பொழுது மேலே இருக்கின்றவர்கள் எல்லாம் மேல இருக்காங்க, நான் ரொம்ப கீழே அடியில இருக்கேன் அப்படின்னார். ஒரு கட்டடத்துக்கு பேஸ் மட்டும் அடி இல்லைன்னா மேல நிக்குமா? இப்படிப்பட்டவர்கள்லாம் இருந்தா தானே நாங்க நிக்க முடியும். ஆகையினால அவரு கொஞ்சம் சபை அடக்கம் கருதி பேசியிருக்கலாம். சங்கரையா அழகா சொன்னார், நான் வாழ்விலே என்ன பண்றோம், கூட இருக்கிறவங்களாம் என்ன ஆனாங்க, எனக்கு வயது 90 ஆச்சு, நான் ஏன் நல்லா திடகாத்திரமா இருக்கார். நல்லா எண்ணி பாருங்க, இந்த வயசுல 90 வயது எப்படி இருக்கார். ஒரு 18 வயசு 19 வயசு பையன் மாதிரி ஓடி ஓடி வேலைகளை பார்க்கிறார். இது எதனால முடிந்ததுன்னு அவருடைய நினைவு பூரா இப்படித்தான் இருந்ததுன்னு சொன்னார். இந்த நினைவுகள் தான் நம்மை ஒழித்து கட்டுவது. நம்முடைய நினைவுகள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு காரணமாகிறது, காரியமாகிறது. ஆகையினால்தான் வள்ளல் பெருமான் இந்த சுத்த சன்மார்க்க லட்சிய அனுபவ விருப்பமுடையவர்களுக்கு நனவிலும் மண்ணாசை, கனவிலும் பெண்ணாசை, சுழுத்தியிலும் பொன்னாசை முதலிய மூன்றும் கூடாவாம். சரி, அப்படி இருக்கிறோம். நாம இருக்கும்போது என்ன கிடைக்கும்? அழகாக சொல்லுகிறார். இந்த திருமந்திரத்தை பார்த்தால் இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். திருமந்திரம் என்ன சொல்லுகிறது? புக்கு புறப்பட்டு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்குதல். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை என்றார். அப்போ நாம காத்துல தான் வந்தோம், காத்துல தான் இருக்கோம். காத்து போச்சுன்னு சொன்ன என்ன போச்சுங்க? உயிர் போச்சு. அப்போ உயிரை உணரணும்னா என்ன வேணும் நமக்கு? இந்த மூச்சு காத்து இருக்கும்போது தானே உயிரை உணர முடியும். சந்தானம் தம்பியை கிள்றேன், இப்ப என்ன செய்வாரு? என்ன ஏன் கிள்றீங்கன்னு கேட்பாரு. இவர் மேல இப்ப ஒரு எறும்பை விட்டு விடுறேன், ஏன் விட்டீங்கன்னு கேட்பார். ராத்திரி 11 மணிக்கு படுத்து உறங்கும் போது எறும்பில் ஒரு பூரானையே அவர் மேல விடுவோம். ஏதாவது கேட்டுக்கு வரா, கண்டுக்கு வரா? இப்பொழுது கண்டுக்கின அவர் இரவு 11 மணிக்கு மேல அவர் மேல எதை ஊர்ந்து போனாலும் அவர் தெரிஞ்சுக்கவே இல்லை. ஏன் அவர் தெரிஞ்சுக்கல? இப்ப விழிப்புணர்வோடு இருக்கார், அப்போ உறக்க உணர்வு இருக்கார். உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையில நம்முடைய வாழ்க்கை என்ன? தூங்க வைத்தது யார்? விழிக்க வைத்தது யார்? இந்த ஆராய்ச்சிக்கு நம்ம யாருமே போல. இது தேவைதானா நமக்கு? எழுந்தமா, பல் துளக்கணுமா, சாப்பிட்டோமா, துணி கட்டினோமா, ஏதோ உலகிடையே நம்ம கண்ணால பார்த்து காதால கேட்டு வாயால பேசி உண்டு நடந்து கொடுத்து எடுத்து மகிழ்ச்சியா வாழ்ந்து செத்து போறதை விட வேற என்ன வாழ்க்கை? அவர்களுக்காக வள்ளல் பெருமான் இதை எழுதவே இல்லை. சாகாத அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்லியிருக்கார். அதான் அழகா சொல்றாரு, சன்மார்க்க லட்சியம் மரணமில்லாத பெருவாழ்வுதான்.
சூரியன் ஆணாகவும் சந்திரன் பெண்ணாகவும் வலம் இடம் சக்தி சிவமாக உடையது மருள் தேகம். வலம் சந்திரனாகிய சக்தியாயும் இடம் சூரியனாகிய சிவமாயும் இருப்பது அனுபவம். இந்த அனுபவம் சன்மார்க்கத்திலே நமக்கு யாருக்காயிலும் வந்ததா? இப்போ சந்திரன் என்ன, சூரியன் என்ன? வலது பக்கம் துவாரம் இருக்கு, மூக்கில் ஓட்டை. இடது பக்கம் மூக்கில் ஒரு துவாரம் இருக்கு. 2 துவாரம் வழியா சுவாச காற்று போகும் வரும். நீங்களும் இழுக்கல, நானும் இழுக்கல. அது யாரோ ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருக்காரு எந்நேரம். நாம பார்க்கலாம், நாம கேட்கலாம், நாம எடுக்கலாம், நாம கொடுக்கலாம், நாம நடக்கலாம். ஆனா நான் தாங்க சுவாசிக்கிறேன். யாரையாவது சொல்லுங்க பார்ப்போம். நீங்களா இழுக்கிறீங்க, நீங்களா விடுறீங்க? அப்போ உள்ளிருந்து இந்த இயக்கத்தை செய்து கொண்டிருப்பவன் யார்? அதை அறிந்து கொண்டால் மரணமே இல்லை. அதை தெரிந்து கொண்டால் மரணம் இல்லை. அதை அடைவதுதான் நம்முடைய லட்சியம். அது எங்க உள்ளது? எங்கேயா உள்ளது? உடலுக்குள்ளேயே உள்ளது. உன்னுள்ளும் என்னுள்ளும் உள்ளது. உள்ளதை உள்ளபடி சொன்னவர் பெருமானார். அழகாக சொன்னார். இது அனுபவமாகணும் சொன்னார். இது திருசிய அனுபவத்தில் உள்ள இடம் வளமாகவும் வளம் இடமாகவும் அனுபவம் தோன்றும்ன்றார். அப்ப சாதனை ஒண்ணு வேணாம். இங்க வரவங்களுக்கு சாப்பாடு வேணுமா, தண்ணி வேணுமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு யோகம் இதெல்லாம் பண்ணினா சிறு ஒளி உண்டாகும். பல்லிழுத்து இருமாந்து ஏமாந்து கெட்டிட நேரிடும். அதனால தயவை வளர்த்துக்கொள்ளுன்னு சொன்னார். தயவு உடையவர்கள் ஜீவகாரியமே கடவுள் வழிபாடுன்னு சொன்ன வள்ளல் பெருமானுடைய மரணமில்லாத பெருவாழ்வை 1874 ஸ்ரீமுக ஆண்டு தை மாதம் ஜனவரி 30ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு திருக்காப்பிட்டு கொண்டு இந்த உடலை மண்ணில் புதைக்காமலும் தீயிட்டு கொளுத்தி சாம்பலாகவும் காட்டாமல் திறந்து பார்த்த போது வெறும் வீடு தான் இருந்தது. இன்றைக்கும் திருவர தரிசனம் தைப்பூசம் கழிச்ச 3ஆவது நாள் பார்க்கிறோம். இப்படி நீங்களும் நானும் பண்ணிக்கொள்ள முடியுமானா அப்படி பண்ணிக்கொள்வதுதான் சன்மார்க்க லட்சியம். அப்படி செய்து கொள்வதுதான். ஏன்னா இந்த உயிர் வந்த விதம் என்ன? அந்த லட்சியத்திலே உள்ள நம்முடைய பெருமானார் நாம பல்வேறு லட்சியங்களில் நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். அவரே எழுதுறார். நம்முடைய லட்சியம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். அழகாக நம்முடைய பெருமான் அவர்கள் இந்த அனுபவத்தை சொல்லுவது திருமந்திரம் தான். திருமந்திரத்தில் இவ்வளவு கிடைக்காதா எழுதுறார். இதுபோல 1874 ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை காலையில ஒரு கொடியை கட்டுறார். அந்த கொடி என்ன கொடி? நமக்கு ஜீவகாரிய ஒழுக்கம் இருந்தா போதும் நம்ம நினைக்கிறோம். வண்டியா இல்லை, மூட்டையா இல்லை, ஊரா இல்லை, நம்ம சாப்பாடு கூட போட்டுக்கிட்டு இருக்கிறோம். முடிவில் எனக்கு என்ன நேருகிறது? லட்சக்கணக்கான பேருக்கு சிவராமன் சோறு போட்டா இன்னைக்கு நேற்று செத்தான்னு சொன்னா நான் எதுக்கு சோறு போடணும்னு கேட்க வரேன். என்னுடைய கேள்வி அது. ஐயா சன்மார்க்கிகள் யாராவது பதில் சொல்லுங்க. ஜீவகாரியமே கடவுள் வழிபாடு. நான் சோறு போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் செத்து போறேனே, நான் சாகாம இருக்கணும்னு வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு? ஜீவகாருண்யம். பேசிக்கிட்டு இருக்கிற இவனுள்ளும் ஜீவன் இருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது. ஜீவன் சிவமாக இருக்கின்றான். சிவம் என்பது உள்ளே போய் வெளியே மீண்டு கொண்டிருக்கிற காற்று. காற்று மட்டுமே அண்ணா காற்று கிடையாது. ஏன்னா வள்ளல் பெருமான் காற்றை சிவமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. காற்றுக்குள்ளே ஒரு பொருள் புதைந்திருக்கிறது, வெளியேயும் உள்ளேயும் இருக்கு. அதனால்தான் சொல்லுவார், உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டம் ஏன்னு கேட்டார். நாம அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, அறிந்த பெரியோரும் இல்லைன்றார். நம்ம உள்ளே போய் வர மூச்சு காற்று மட்டுமே வா கடவுள். நான் பேசி ஒரு கேசட் ஒரு CD வந்தது, காற்றே கடவுள். யாராவது கேட்பாங்கன்னு நினைப்பேன், ஏன் இப்படி பேசிருக்கிற, காற்று மட்டும் கடவுளான்னு. ஒருத்தரும் கேட்கவே இல்லை. ஏன்னா காற்று நின்று போச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இல்ல வாயையும் மூக்கையும் சேர்த்து மூடிட்டு எவ்வளவு நேரம் நம்மளால இருக்க முடியும்? சாப்பிடாம இருக்கலாம், தண்ணி குடிக்காம இருக்கலாம். மூக்கை மூடிட்டு எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? அப்ப மூக்குக்குள்ள ஓடுற பொருள் என்ன? அந்த பொருளுக்குள்ளே புதைந்திருப்பது சிவம்.
அந்த பொருள் நம்மை காத்து கொண்டிருக்கிறது, அந்த பொருள் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த பொருள் தர்மமாக என்னுடைய தலைக்குள் விளங்கி கொண்டிருக்கிறது, தர்மம் என்னுடைய தலையை காத்து கொண்டிருக்கிறது, தர்மம் என்னுடைய தலையை காத்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய தலையும் தர்மம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த தர்மம் தலை விட்டு நீங்குமே ஆனால் தர்மம் கைவிட்டு போச்சு. அதனால்தான் சொன்னாங்க தர்மம் தலையை காக்கும் சொன்னாங்க. என்னுள்ள தர்மம் இருக்கிற வரைக்கும் தான் என் தலையை காத்து கொண்டிருக்கும். எனக்குள்ள இருக்கிற தர்மம் என்னை விட்டு நீங்குமே ஆனால் தர்மம் தலையை காக்குமா? வேத மந்திரத்தில் சொல்லியிருக்கான், தர்மோ ரட்சித ரட்சித, தர்மத்தை நீ ரட்சி, தர்மம் உன்னை ரட்சிக்கும். வள்ளல் பெருமான் அவருக்குள்ளே இருந்த தர்மத்தை ரட்சித்தார், அதை கண்டார், பலகாலம் கண்டார். கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர சுடரேன்னார். என்னைக்காவது ஒரு நாள் உள்ள பார்த்தோமா? ஒரு கற்பூர சுடர் புருவ கலையில இருக்குன்னாரு. சந்திரக்கலைன்னு ஒண்ணு சொன்னாங்க, சூரிய கலைன்னு ஒண்ணு சொன்னாங்க. வலது பக்கம் இருக்கிற சுவாச காற்றுக்கு சூரிய கலை, இடது பக்கம் மூக்கு துவாரத்தில் ஓடுற காற்றுக்கு சந்திரக்கலை. இந்த இரண்டு கலைக்கு நடுவே ஒரு கலை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கலையை உணர்ந்து விட்டால் கலை சோர்ந்தாரைன்னு சொன்னார் வள்ளல் பெருமான். இந்த சுவாச காற்று நின்று போறவங்கள கலை சோர்ந்தார், அவர்களை சமாதி செய்யணும். கலை சோர்வடைகிறது. அந்த கலை எங்கிருந்து உருவாகிறது? திருமந்திரம் சொல்லும், எருவிடும் வாசலுக்கு இரு விரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு இரு விரல் கீழே, உருகிடும் சோதியை உள்க வல்லார்க்கு கருவிடும் சோதி கலந்து நின்றானே. வள்ளலார் பிண்டானுபவ லட்சத்தில் எழுதுவார், நம்முடைய இந்த உடல் பகுதியிலே கோஷத்திற்கு கீழே 4 விரல் அளவு 4 சதுரமான ஒரு பைய ஒன்று உண்டு. அதற்கு மானச தடாகம் என்று சொல்லுவார்கள். 12 வயதாலும் வெறும் ஜலம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. 12 வயதிற்கு மேல் அது திடமாகிறது. இதெல்லாம் எதுக்கு நாம தெரிஞ்சுக்கணும்? சாகா கல்வியை தெரிந்து கொள்வதற்கு. சாகா கல்வி எங்க இருக்கு? வெளியில எங்கேயும் இல்லை. அருட்பாவிலே உள்ளது, நம் உள்ளே உள்ளது. நாம எங்க படிக்க வேண்டுமோ அங்கே படிப்பதில்லை. இந்த உலகத்தில் படிச்ச படிப்பு அத்தனையும் செத்து போற படிப்பு தானே. வள்ளல் பெருமான் சாகாத படிப்பு படித்தவர். அவர் எங்க போய் படிச்சாரு? எந்த யூனிவர்சிட்டியில படிச்சார்? சாகா கல்வியை நம்முள்ளேயே பயின்றார். சாகா கல்வியின் தரமலாம் உணர்த்தி, சாகா கல்வியின் தரமலாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மென்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேர் ஒளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் உடலாகிய இந்த என்னையும் உடலுக்குள்ளே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி இறைவனும் என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கி. இப்போ உயிர் வேறு உடல் வேறுன்னு நம்ம வாழறோம்னா உயிரும் உடலுமா தான் இருந்துக்கிறோம். நமக்கு உயிரும் உடலும் தெரியுதா? தெரியல. உடலும் உயிரும் தெரியாது. உயிருக்கும் உடலுக்கும் இருக்கிற உறவு தெரியாது. ஆனா நமக்கு தெரிந்ததெல்லாம் பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் உடல் உறவு தெரியும். உடல் உறவு தெரியும். அந்த உறவு சரியா தெரியுமான்னு தெரியாது. வள்ளல் பெருமான் அதை பத்தியும் எழுதுறார். எப்படி இருந்தா பொண்ணை பெற்றுக்கலாம், எப்படி இருந்தா பையனை பெற்றுக்கலாம், எப்படி இருந்தா அது வெளியே வராமலே இருக்கலாம். இப்படி யோகா அனுபவங்கள் எல்லாம் எழுதி நம்மவர்கள் எல்லாம் அந்த லட்சியத்துக்கு கொண்டு போறார். பெருமானார் அழகாக சொல்வார்கள், இந்த உலகத்திலேயே வழங்கி வருகின்ற சைவம், வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம், சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். சன்மார்க்க லட்சியத்திற்கு இந்த லட்சியங்கள் எல்லாம் தடை. பேசுகின்ற பொழுது சொன்னார் இல்லையா, சன்மார்க்கம் சொல்லிக்கிட்டு வாங்க, அகவல் படிப்பாங்க, 36 வருஷம் சன்மார்க்கத்தில் இருப்பார். பையனுக்கு பொண்ணு தேடினா என்ன ஜாதின்னு கேட்பார். ஏன் ஜாதியிலேயே ஒரு பொண்ணு இருக்கான்னு தேடுவார். நமக்கு முன்னாடி பேசின அண்ணன் பேசினார். அப்போ ஜாதியே அந்த இடத்துக்கு வந்து நின்று போச்சு. அப்போ இத மாதிரி தான் நாம அம்மன் கோயில்ல அவர் ட்ரஸ்டியா இருப்பார். சன்மார்க்க சங்கத்திலையும் அவர் ஒரு ட்ரஸ்டியா இருப்பார். இப்போ என்ன ஆகும்? நம்முடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? வள்ளல் பெருமான் சொல்ல அந்த கருத்து என்ன? சைவம், வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம், சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம்.
அதிலே லட்சியம் வைத்தால், ஏன் நீங்க லட்சியம் வைக்க வேணாம் சொல்றாரு தெரியுங்களா? அவற்றில் தெய்வத்தை பற்றி தெய்வம்னா என்ன? திருக்குறள் அழகா சொல்வார், தேவர் குரல் சொல்வார் பெருமானார். அந்த தெய்வ குரல் அதுல என்ன சொல்லியிருக்கு? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. தெய்வம்னா என்ன? தெய்வத்தை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வருகிறார்? தெய்வத்தை பற்றி குழுக்குறியாக குறித்திருக்கிறதே அன்றி புறங்கையேல் சொல்லவில்லை, வெளிப்படையா எதுவும் சொல்லல. அவ்வாறு பயிலுவோமேயானால் அங்க வைஷ்ணவம், சைவம், வைணவம், வேதாந்தம், சித்தாந்தம் இதுல எல்லாம் போய் நீங்க கடவுளை பற்றி தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பீர்களே ஆனால், அவ்வாறு பயிலுவோமேயானால் நமக்கு காலம் இல்லை. நமக்கு காலம் இல்லையா? காலம் இல்லை, காலம் இல்லைன்னு சொன்ன பெருமானார் காலம் உள்ள போதே கடவுள் நிலை அறிந்தினார். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஓடிக்கின்ற சுவாச காற்று தான் காலன். காலன் வரும் முன்னேனார் பட்டினத்தார். கண் பஞ்சடையும் முன்னேனார். கடைவாயில் பால உழு முன்னேனார். ஆக காலன் என்பது நம்முடைய சுவாச காற்று தான். அது சரியா போயிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அது கீழ்ப்பக்கமா போச்சு, மேல் பக்கம் இல்லை அப்படின்னு சொன்ன செத்து போயிட்டோம். இந்த வள்ளல் பெருமான் அழகாக சொல்லுவார்கள், மேல் கதி கீழ்கதி. கதியை பற்றி நிறைய வள்ளல் பெருமான் எழுதியிருக்காங்க. சுவாச காற்றுக்கு கதின்னு பேர். உங்களையும் என்னையும் நடத்துற சுவாச காற்றுக்கு கதின்னு பேர். இந்த சுவாச காற்று நம்முடைய அடிகளார் சாமி சொன்ன மாதிரி கழுத்துல இருந்து உச்சி வரைக்கும் ஞான சபைன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த சுவாச காற்று உச்சி தொலை வரைக்கும் உள்பக்கமாக நடந்தால் அதுக்கு ஊர்த்துவ கதி, அது மேல் கதி. சாவு வராது, மரணம் வராது. ஆனா நமக்கு எங்க போகுது? கீழ்ப்பக்கம் போகுது. கீழ்ப்பக்கமா போயிட்டு இருந்தா அந்த கதிக்கு என்ன பேரு? அதோ கதி. என்ன கதி? அதோ கதி. அப்ப மேல் பக்கம் போனா ஊர்த்துவ கதி. இதைத்தானே நடராஜருடைய திருவுருவம் காட்டுச்சு. ஒரு காலை தூக்கி இருக்காரு, ரெண்டு கால் தானே நமக்கு. வலது பக்க சுவாசம் ஒரு கால், இடது பக்க சுவாசம் ஒரு கால். இந்த இரண்டு காலிலேயே ஒரு கால் தூக்கி இருக்கணும். ஒரு காலை தூக்கினாதான் நம்ம வாழ்க்கை வாழ முடியும். அது சாகா கால் அனுபவம் பெறுதல் சொன்னார் வள்ளல் பெருமான். அழகாக சொன்னார், குழு குறியாக குறித்திருக்கிறதே அன்றி புறங்கையில் சொல்லவில்லை. அவ்வாறு பயிலுவோமேயானால் காலம் இல்லை. காலன் என்பது சுவாச காற்று தான். அவர் தான் காலனா இருக்கார். வள்ளல் பெருமானே எழுதுறார், இந்த உடலிலே கண்டம், அதாவது கழுத்து தொகுதி தொடங்கி அண்ணாக்கின் பக்கம் துவாரம் ஒன்று போகுது உச்சி வரைக்கும், சொர்க்க பதம்னார். கீழே கோஷத்திற்கு கீழே குத துவாரத்துக்கு உள்ளே 4 விறகிட அளவு காலி இடம் இருக்கும். அதில் மலம் தங்கவே கூடாது. அந்த மலம் வெளியாகிட்டே இருக்கணும். அந்த மலம் கழிக்க பெறவில்லையானால் காற்றுக்கு தடை ஏற்படும். அந்த காற்று ஒரு சுழன்று சுழன்று மேலேறி பிராணனை உள்வாங்கி வெளியே தள்ளும். தள்ளுகின்ற பொழுது கொஞ்சம் மலம் கழிப்பார், கொஞ்சம் ஒன்று கழிப்பார், உயிர் போயிடும். யார் இறந்து போயிருந்தாலும் இதை பார்க்கலாம். இது அதோகதி. அந்த யோக அனுபவம் பெற்றவர்களுக்கு கீழே இருக்கிற அந்த சுவாச காற்று மேலே. இந்த சன்மார்க்க லட்சியம் இருக்க கூடியவர்களுக்கு இந்திரிய ஒழுக்கம் சொல்லுகின்ற பொழுது, கரண ஒழுக்கம் சொல்லுகின்ற பொழுது பல விஷயங்களை பெருமானார் கொடுக்கிறார். இந்த இந்திரிய ஒழுக்கத்தில் சொல்லியிருப்பார், நம்மவர்கள் தெரிந்திருப்பீர்கள், மலர் ஜல உபாதிகளை கிரமமாக கழித்தல் வேண்டும். கிரமமா கழிச்சே ஆகணும். மலர் ஜல உபாதி கிரமமா கழியாது, ஆனா கிரமமா உள்ள தள்ளிக்கிட்டே இருப்போம். 3 நாளா வெளியே போகலன்னுவான், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். 2 நாளா ஒண்ணுக்கு போகலன்னா குடிச்சுக்கிட்டே இருப்பார். இன்கமிங் உண்டு, அவுட் கோயிங் கிடையாது. மொபைல் என்ன ஆகும்? அவுட் கோயிங் இல்லைன்னா என்ன ஆகும்? மொபைல் பிரயோஜனம் இல்லை. இன்கமிங் வரலனாலும் மொபைல் பிரயோஜனம் இல்லை. இந்த மொபைல் என்னதுக்கு? மொபைல் சென்டருக்கு தான் போகணும். இங்கேயும் இன்கமிங் உண்டு, அவுட் கோயிங் உண்டு. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த மலஜல உபாதிகள் கிரமமா கழிச்சாதான் சன்மார்க்க லட்சியத்துக்கு நீங்க போக முடியும். மலச்சிக்கல் இருந்து கொண்டிருந்தால், வாரியார் சுவாமி சொல்லுவாங்க,
மலச்சிக்கல் பல சிக்கல்களை உருவாக்கிடும்பாண்டுவார் மேடையில். மலச்சிக்கல் வந்ததுன்னா தூக்கமே வராது, தெரியுமா உங்களுக்கு? குடல் சுத்தமாகி போச்சுன்னா நிம்மதியா தூங்கலாம், நிம்மதியா தூங்கலாம். இன்னும் 3 நாள் 4 நாள் மலம் தடப்படுமையானால் பைத்தியம்தான், மனநிலை பாதிக்கப்பட்டுரும். இந்த விஷயத்தை அங்கே கொண்டு வரார் வள்ளல் பெருமானார். மல ஜல உபாதிகளை கிரமமாக கழித்தல், ஔஷதி முதலியவர்களால் தடை நேர்ந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி அஸ்த பரிச தந்திர வேதத்தினால் தடை செய்து கொள்ளுதல். அஸ்தன்னா கை, பரிசன்னா தொடர்றது. ஔஷதிகள் ஏதாவது கடுக்கா சூரணம், திரிபலா சூரணம், இல்லை மலைமிளைக்கு சூரணங்கள் எதையாவது எடுத்துக்கிட்டே இரு. ஏன்னா யோகா அனுபவத்துக்கு நீ தயாராகணும். இல்லை இப்படி சொன்ன பெருமானார் வேற யார் சொல்ல முடியும்? இதைத்தான் எழுதுறார். காலம் இல்லை, நம்ம சுவாச காட்டு தான் காலம். சரளகதியில சுவாசம் இருக்கணும்னு சொன்ன ஆகாரம் அறைன்னு எழுதினார். எவ்வளவு பேர் அரை ஆகாரம் சாப்பிட்றோம்? நல்லா இருந்ததுன்னு சொன்ன அளவுக்கு மேல சாப்பிடுவோம், நல்லாவே இல்லைன்னு சொன்ன வேணவே வேணான்னு கையை கழுவுவோம். அளவு மிகாமலும் அளவு குறையாமலும் தேகத்திடத்திற்கு தகுந்தவாறு உண்ணுதல் வேண்டும்னார். சன்மார்க்கிகள் இதைத்தான் செய்யணும். விருப்பால் ஏறாமலும் வெறுப்பால் குறையாமலும் திராசு முனை போல் அளவறிந்து உண்ணுதல் வேண்டும். நாம பார்ப்பதில் அளவு, கேட்பதில் அளவு, உண்ணுவதில் அளவு, பேசுவதில் அளவு. என்கிட்ட அது ஒண்ணுதான் இல்லை. பேச விட்டீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பேன், இதுல அளவு இல்லை. நடப்பதில் ஒரு அளவு, கொடுப்பதில் ஒரு அளவு, எடுப்பதில் ஒரு அளவு. அளவில்லாத நம்முடைய புலன்களை நாம் அழுத்த வச்சிருக்கிறோம். நடந்துகிட்டே இருப்பாரு, பார்க்கணும் நிறைய பேரை. கால் வீங்கிடும், அப்ப கூட விட மாட்டான், பக்தி முத்தி போச்சான், நடந்துகிட்டே இருக்கிறார். உள்ள இருக்கிற கடவுள் கதறுவான், என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லுவான். அந்த கால் கேட்பானா? கொஞ்சம் கொஞ்சமாவது நடந்து வாழ்னான்னுவான் கூட இருக்கிறவன். இது என்ன மார்க்கம்? வள்ளல் பெருமான் அப்படியெல்லாம் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நல்ல சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். ஏனெனில் அந்த காலம்தான் காலம் இல்லைன்னார். ஏன்னா என்னை நடத்துகிற என்னுடைய சுவாச காற்று எப்போ நிற்குன்னு எனக்கு தெரியாது. உங்களை யாருக்காவது தெரியுமா என்னுடைய காற்று இப்பொழுது நிற்கும்னு? சொல்லுங்க பார்ப்போம். பசி வர்றது தெரியுது, கோபம் வர்றது தெரியுது, காமம் வர்றது தெரியுது, வேகம் வருவது தெரியுது. சில பேருக்கு எதுவுமே தெரியாமலே இருக்கும். ஆனா நம்ம உயிர் எப்ப போகும்னு நமக்கு தெரியுமா? அதனால்தான் சொன்னாரு, உடம்பு வரும் வகையறியீர் உயிர் வகை அறிகிறார். இது எங்க இந்த அனுபவத்தை பெறலான்னு சொல்லுகின்ற போது யோகா அனுபவ லட்சணத்துல, சுத்த சன்மார்க்க லட்சியத்துல இந்த பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை இல்லாம அகவல்ல பல தகவல்களை சொல்றார். அகவல் சாகா அனுபவத்தை சொல்ல வந்த தகவல் புத்தகம். சாகா கலைநிலை தழைத்திடு வெளியனும் ஆகாய தொழில் அருட்பெருஞ்சோதினார். ஆகாயம் எங்க இருக்கு? உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே ஆகாயத்தலம். இதுதான் ஆகாயத்தலம். இந்த நெற்றி பகுதி தான் ஆகாய பகுதி. அங்கே வெற்றிடம் உண்டு. வெற்றிடம் இல்லைன்னா எந்த உலகமே இயங்காது. வெற்றிடம் இல்லைன்னா இந்த உடல் இயங்காது. வெற்றிடம் இல்லைன்னா சமைக்க முடியாது. வெற்றிடம் இல்லைன்னா இந்த உலகமே நிற்காது. எந்த பொருளா இருந்தாலும் ரெண்டு இருக்கும், ஒன்று வெளி ஒன்று உள்ள. ஒரு பொருள் ஒன்று உருவானா அதுக்கு உள் ஒன்று உண்டு, புறம் ஒன்று உண்டு. இல்லைன்னு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். வெளி இல்லாத உள் இல்லாத ஏதாவது ஒன்று உண்டா? இந்த புட்டி தண்ணியை வெளியே கொட்டிட்டோம்னா உள்ளிடம் என்ன? வெற்றிடம். இந்த பாட்டில் எங்க இருக்கு? வெற்றிடத்துல. அப்போ உள்ளேயும் வெளியேயும் யார் இருக்காங்க? யார் இருப்பாங்க? இந்த வெளியில முழுவதும் நம்மை உருவாக்கிய பேராற்றல் நிரம்பி இருக்கிறது. இதை பிரபஞ்ச ஆற்றல் என்று சொல்வார்கள். அதுதான் காஸ்மாலஜின்னு ஒரு படிப்பே இருக்கு. காஸ்மிக்ன்றாங்க. நம்ம பெருமானார் அழகா சொல்லியிருக்கிறார், ஆகாயம் அனாதி, ஆகாயம் அனாதி, பரமாகாச ஸ்வரூபராகிய கடவுளும் அனாதி, அந்த பரமாகாச ஸ்வரூபராகிய கடவுளிடத்தில் காற்றும் அனாதி. உங்களை என்னை நடத்திட்டு இருக்கிற பொருள் காற்று.
அதை யாரும் பேதப்படுத்த முடியல. ஆனா நாம தான் பண்ணிட்டு இருக்கிறோம். பலவிதமான கம்பெனிகளை உருவாக்கி நமக்கு என்ன நேர்ந்ததுன்னே தெரியலைங்க ஐயா. நினைச்சோம்னா அழ வருது. எறும்புல இருந்து யானை வரைக்கும் வாழ்க்கை தடம் ஏதாவது மாறிச்சா? என்றைக்கு இயற்கை உண்டாக்கியதோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ளாத ஜீவர்கள், எறும்பு முதல் யானை வரை, அவர்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதனுக்கு என்ன ஆயிற்று? வாழ்க்கை தரம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? உண்ண உணவு இல்லையா? உடுத்த உடை இல்லையா? இருக்க இடம் இல்லையா? அவைகள் எல்லாம் உண்ண உணவு இல்லையா? உடுத்த உடை தேடல் அவையெல்லாம். ஆகையினால்தான் அதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உடுத்துகின்ற பழக்கம் இல்லை. எப்போ மறைக்க ஆரம்பிச்சோமோ கள்ளம், கபடம், சூது, வாது, பொறாமை எல்லாம் வந்து சேர்ந்ததுன்னு சுவாமி சிவானந்தர் எழுதியிருக்கார். ஆக இந்த உடல் பகுதியில இந்த காற்று உள்ளே இருக்கின்ற வரைக்கும் தான் நம்ம உடம்புல சூடு இருக்கும். சாமி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், உடல்ல 3 சூடு உருவாகும். ஒரு சூடு கீழே இருக்கு, இன்னும் ஒரு சூடு மத்தியில இருக்கு, இன்னும் ஒரு சூடு மேல இருக்கு. இந்த 3 சூட்டை பத்தி வள்ளல் பெருமான் அழகாக சொல்லுவார்கள். இந்த தேகத்திலே அசுத்த உஷ்ணம் உண்டு, சுத்த உஷ்ணம் உண்டு. இந்த உஷ்ணத்தை எவ்வாறு உண்டு பண்ணி கொள்ளலாம்? தெய்வத்தை தோத்திரம் செய்கின்றதிலும் விசாரணையில் இருக்கின்ற பொழுதும் கோடி கோடி பங்கு இந்த தேகத்தில் சூடு உண்டாகிறது. அந்த சூடுக்கு யோக கடல் பேர். அந்த காலத்திலே யோகிகள்லாம் மலையில, குகையில, காடுகளில் சென்று அந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொண்டு 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். முடிவில் அவர்கள் அடையவில்லை என்றார். அந்த உஷ்ணத்தை குடும்பம் நடத்திட்டு இருக்கிற நாம அதை உண்டாக்க முடியும்னார். நீங்க விசாரணையில் இருங்கன்னார். நமக்கு எத்தனை கண்கள் உண்டு? 2 கண்களா? இல்ல, 25 கண்கள் உண்டு நமக்கு. என்னையா புதுசா இந்த சன்மார்க்க சங்கத்துல வந்து கதை விடுறியா? இல்ல கேக்குறீங்கல்ல, 25 கண்கள் நமக்கு உண்டு. 5 கண்கள் இந்த விரல், 5 கண்கள் இந்த விரல், காலில் 10 விரலும் 10 கண்ணு தான். அதனால்தான் நகக்கண் சொன்னாங்க. என்ன கண்ணு? நகக்கண். இந்த நகத்தை வெட்டுகின்ற பொழுது வலியே வரல உனக்கு. ஆனா கொஞ்சம் உள்ள பிடிச்சு போச்சுன்னு வச்சுங்களேன், வலி வருதுன்னு நினைக்கிறேன். இந்த வலியை யார் உணர்ந்தது? ஏன் முனையில வெட்டுகின்ற பொழுது வலி இல்லை? இந்த கேள்வியினை கேளுன்னார் வள்ளலார். சரி, இப்படி இந்த பிள்ளை இன்னைக்கு கேட்டாரு சன்மார்க்க சொற்பொழிவு. வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு விரலை பார்த்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே யோசனை பண்றாருன்னு வச்சுங்களேன். ஏண்டா அந்த மேலவளம் போனியா? சன்மார்க்க சங்கத்துல ஏதாவது கேட்டியா? மனநிலை பாதிக்கப்பட்டவனு ஆயிட்டாங்க ஐயா. அதுக்கு தான் சொன்ன சன்மார்க்க சங்கத்துக்கு போவாதடான்னு சொல்லி தனிமையில உட்காந்துக்கிறான், ஏதாவது சிந்தனை பண்றான். இப்படி சிந்திக்க விடாத ஒரு சமுதாயம் தான் வேணும் நமக்கு. நம்மை பற்றி நாம் சிந்திப்பதே கிடையாது. அதுதான் வள்ளல் பெருமான் அழகாக சொன்னார். இந்த சன்மார்க்க லட்சியம் என்னன்னா தன்னை அறிதல் தான். தன்னை அறிதல் தான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? எனக்குள்ளே வந்து அமைந்த அந்த பொருளுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டுமா? இப்படி இந்த உடலையும் உயிரையும் கொடுத்த கடவுளுக்கு நான் ஏதாவது கொடுக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த உடலையும் இந்த உயிரையும் என்ன ஒரு ஆடாவோ மாடாவோ பிறக்க வச்சிருக்கலாம். நான் கேட்டு இந்த உடல் வரல, திரும்பவும் நான் கேட்டேன்னா இந்த உடம்பு வருமானு எனக்கே தெரியல. எங்கேயாவது பதிவு அலுவலகம் இருந்தா கேஸ் பதிகிற மாதிரி, ஒரு அரிசிக்கு பதிவு அட்டை இருக்கிற மாதிரி, ஒரு கல்விக்கு ஒரு சான்றிதழ் பதிவு பண்ற எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற மாதிரி, இந்த உடலே எனக்கு வேணும்னு எக்ஸ்சேஞ்சு கேட்டோம்னா கொடுக்க முடியுமா? இந்த உடம்பு வேணா வேற ஒரு உடம்பு வேணும்னு எங்கேயாவது கேட்டா கொடுக்காங்களா? அதனால்தான் சொன்னாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுனா. வள்ளல் பெருமான் புண்ணிய வசத்தால் பெற்ற இந்த தேகத்தை விட்டுவிடக் கூடாதுனார். புண்ணியம் பண்ணதுனால்தான் இந்த தேகம் நமக்கு கிடைச்சதான். இதை விட்டுவிடக் கூடாதுன்றார். இப்ப விட்டு விடுறதுக்கு தானே எல்லாரும் முயற்சி பண்ணிடுவாங்க. எப்படியாவது போனா போகுது, இது போனா என்ன அப்படின்னு நினைக்கிறோம். வள்ளல் பெருமான் சொல்லல, இந்த தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்கிற நிச்சயம் இல்லாமையினாலும் கடவுளை கருத வேண்டும். ஆகையினால்தான் சொன்னாரு,
மதங்களில் அற்ப பிரயோஜனம் பெற்றுக்கொள்ள கூடுமே அல்லது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்மா அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முடியாது. ஆன்மா என்பது இயற்கை, ஆன்மா என்பது இயற்கை, இயற்கை என்பது உண்மை. அதை அறிந்து கொள்வதுதான் விளக்கம், அதை அனுபவித்ததுதான் இன்பம். இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம், இதை பெருமானார் மட்டுமே பெற்றார். இயற்கை உண்மையை தேடி நாம பிரயாணப்பட்டு இருக்கிறோம். இயற்கை விளக்கம் பெற வேண்டும். இயற்கை விளக்கம் பெற்ற பிறகு இயற்கை இன்பம் கிடைக்கும். வள்ளல் பெருமான் இயற்கை அனுபவம் பெற்றவர். அதனால்தான் சொல்லுகிறார், ஏனெனில் நமக்கு காலம் இல்லை, மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக நானே இருக்கின்றேன். நான் இருக்கேன்பா சாட்சியா. நான் சைவத்தில் பார்த்திருக்கேன், வைணவத்தில் பார்த்திருக்கேன், வேதாந்தம் பார்த்திருக்கேன், சித்தாந்தம் பார்த்திருக்கேன், நாதாந்தம் பார்த்திருக்கேன், நாதாந்தம், போதாந்தம், கலாந்தம், யோகாந்தம், எல்லா அந்தங்களையும் நான் பார்த்துட்டேன்பா அப்படின்றார். இப்ப பார்த்து அவர் சொல்வதை நான் நம்பலாம் இல்லை. நான் முதலில் சைவ மதத்தில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது. அது பட்டண சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கு தெரியும். அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? நான் பாடியிருக்கிற திருவருப்பாவில் அடங்கியிருக்கிற எல்லா பாடலையும் கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு அழகா இந்த விசாரத்திலே இருந்து கொண்டிருங்கள், நான் அனுபவித்த யோகா அனுபவத்தை நீங்க பெற முடியும் சொல்லி அந்த கொடியை கட்டி காமிச்சார். இங்கே அற்புதமாக நம்ம கருங்குழியில அழகான தர்மசாலை அமைச்சாச்சு. பக்கத்திலேயே சத்து விசாரத்துக்காக தியானம் என்பது சத்து விசாரம் தாங்க. சத்து பொருள் ஏதோ அதை பற்றி விசாரிப்பது. எது சத்து பொருள்? 4 இட்லி, 6 சப்பாத்தி, 8 பூரி இல்லைங்களா? சத்து இல்லைங்களா? ஒரு பெப்சி, ஒரு கொக்கோ கோலா, ஒரு மிராண்டா, ஒரு ஹார்லிக்ஸ், ஒரு பூஸ்ட், ஒரு ஓவல், ஒரு காம்ப்ளான், சத்து இல்லைங்களா? நாம தான் சத்து சத்துன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆடு, மாடு, குதிரை எல்லாம் விட்டமின்ஸ் மினரலும் சாப்பிட்டுட்டு இருக்கு. எங்கேயாவது போய் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எடுத்து கிடக்குது. ஏன் எடுக்கல? அதெல்லாம் இயற்கையா இருக்கு. அவையெல்லாம் விதித்த வாழ்க்கை விதிப்படி நடக்கிறது. விதியை மீறாதற்கு தெரியாது. விதியை மீறுகின்ற மதி நமக்கு மட்டும்தான் உண்டு. அதனால்தான் நாம என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன பேசுறதுன்னு தெரியாதுன்னு அப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? இப்படித்தான் நிறைய பேர் இப்படி போயிட்டு இருக்கிறோம். அதை தான் வள்ளல் பெருமான் வானான்னு சொன்னார். சொல்லிட்டு உண்மை சொல்ல வந்தனேன் என்று உண்மை சொல்ல பூந்தாலும் தெரிந்து கொள்வாரில்லை. கொடி கட்டி கொண்டபடியால் அப்படி கொடியை கட்டி காட்டுறார். நாபி முதல் புருவ மத்திய ஈராக ஒரு நாடி இருக்கின்றது. நாடினா உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? வலது பக்கம் ஒரு சுவாச காற்று, இடது பக்கம் ஒரு சுவாச காற்று, சூரிய நாடி, சந்திர நாடி. நம்ம உடம்புல ஓடுவது 3 நாடி: வாத நாடி, பித்த நாடி, ஸ்லேத்தும நாடி. சித்தாவிலையும் ஆயுர்வேதாவும் சொல்லப்பட்ட நாடிகள். சுவாசம் ஓடினதானே நாடி பார்க்க முடியும். அந்த நாடி எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு நாடி பார்க்க வேண்டாமா? அதுதான் சுத்த சன்மார்க்க லட்சியம். எப்படி நாடி பார்த்தல்? வள்ளல் பெருமான் சொல்லுவார், அழகாக சொல்லுவார்கள். இந்த வள்ளல் பெருமான் சொல்ல வந்த கருத்துக்கு திருமந்திரம் ஒரு கருத்து. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லீரே. தர்மசாலையிலிருந்து நம்ம ஐயா சொன்னது போல வயிற்றுல ஏற்படக்கூடிய அக்னியை அதை மேலே ஏற்றி ஞான சபை கொண்டு வரணும். உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும். திருமந்திரம். வள்ளல் பெருமான் சொன்னார், நாபி முதல் புருவமத்தி ஈராக ஒரு நாடி இருக்கிறது. அந்த நாடியின் உள்புறம் ஒரு சவ்வு தொங்குகிறது. அது 1/4 பங்கு பொன்னிறம், 3/4 பங்கு வெண்ணிறம். அந்த ஜவ்வு உள்ளே அசகதை பார்த்தேன், புறங்க வெளியிலே கட்டிவிட்டேன். நீங்கள் எல்லாம் பாருங்கள், நல்ல அனுபவத்திற்கு வரும்னு சொன்னார். நாம பார்க்காதனால்தான் மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறோம். பார்க்க வேண்டும். அது அழகா சொன்னார், அக்னி நாடின்னு சொல்லி. நடுநாடி 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 ஒடுகூடி நடமாடு பதியே நடராஜ பதியேன்னார். அதனால அன்பு உள்ளவங்களே, இந்த சாகா கலை அனுபவமும் வள்ளல் பெருமான் சொல்ல சுத்த சன்மார்க்க லட்சியமும் ஒன்றுதான். நனவிலும் கனவிலும் நினைவிலும்
மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இல்லாமல் இருந்து நம்முடைய இந்திரியங்கள் மீது, நம்முடைய பொறி புலங்கள் மீது இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடித்து கர்ண ஒழுக்கத்தில் நின்று ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் பயின்று, ஜீவகாரியம் பண்ண வேணாம் சொல்லலைங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் மேலேயும் உங்களுக்கு காரியம் வேணும். ஏன் ஜீவனை நான் நேசிக்கிறேன். எனக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் ஒரு அழகான வரி இன்னைக்கு எழுதினாங்க. சதா யோகின்ட்டார். நான் ஏற்கனவே பார்ட் டைம் யோகி தான். என்ன பார்ட் டைம் சொன்னால் ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு அதுக்கு உள்ளே போவேன், உட்காந்து என்ன பார்ப்பேன், வெளியே வந்துடுவேன், உங்களை பார்ப்பேன். இப்போ என்ன சொல்லிட்டாரு, நீ வெளியே பார்த்தது போதும்டா தம்பி, நீ கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம், உனக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன்னு பெருமானாரே எழுதி கொடுத்த வாசகம். சதாகால யோகின்னுட்டார். இப்போ நான் என்ன பண்ணணும் இனிமே? சதா காலமும் அவர் சொன்னதை நான் சாதிச்சு பார்க்கணும். முடிஞ்சா மரண பெருவாழ்வு, இல்லைன்னா செத்து போவோம். அதை பற்றி நமக்கு என்ன இருக்கு? வள்ளல் பெருமான் எழுதியிருப்பவை அத்தனையும் உண்மை, சத்தியம் என்று சொல்லுகின்றார்கள். வள்ளல் பெருமான் சத்தியத்தை பல இடங்களில் சொல்றார். எங்கும் நிறைந்து பூரணராக விளங்கக்கூடிய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அக்கடவுளை உண்மையான அன்பினால் இரண்டு புறங்களுக்கு மத்தியிலே கருத்தினாலே கருதி வழிபாடு செய்யும் கருத்தின் கண் கடவுளுடைய அருள் வெளிப்பட்டு விளங்கும். வேற எங்கேயும் வெளிப்பட்டு விளங்காது. அதுக்காக தான் அந்த தியான மண்டபம் கட்டியிருக்காங்க, சத்விசார கட்டடம். அது உள்ளே நீங்க அமைதியா உட்கார்ந்து அந்த தீபத்தை உற்று நோக்கிவிட்டு அந்த தீபம் போல நம்முடைய நெற்றி பகுதியிலே விளங்குவதாக கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ பழகி வருவேயானால் வள்ளல் பெருமான் சொன்ன அனுபவங்களை பெறலாம் என்று சொல்லி இந்த நல்ல வேலையிலே என்னையும் ஒரு பொருட்டாக அழைத்து இங்கே பேச விட்டமைக்கும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வந்தனத்தையும் நன்றியும் தெரிவித்து, இந்த சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி குமார் உள்ளிட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய வந்தனத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த கருங்குழி சன்மார்க்க சங்கத்திற்கு நான் வருவது இது புதிதல்ல. முன்னமே பல முறைகள் வந்திருக்கின்றேன். சென்னை செல்லுகின்ற பொழுதெல்லாம் இங்கே வருவேன். அங்கே சமையல் கட்டிலே ஏதாவது இருக்கும். என்னுடன் வருபவர்கள் உண்டு மகிழ்ந்து செல்வார்கள். இது ஒரு தர்மசாலையாகவே இயங்கிக் கொண்டிருந்தது. மென்மேலும் இயங்க பெருமானார் காரியப்படுகின்றார். பெருமான் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று கருதினார்களோ ஆங்காங்கே உள்ள சன்மார்க்க சங்கங்கள் அவரே செய்து கொண்டிருக்கிறார். நானே சன்மார்க்கம் செய்கிறேன்னு சொன்னார். அதுதான் பெருமானார் செய்கின்றார். இப்படி எங்கேயாவது ஒரு தியான மண்டபம் சன்மார்க்க சங்கத்தில் இருக்கா? இல்லை, பாருங்க, இங்கேதான் இருக்கு. அமைதியா உள்ள உட்கார்ந்து உங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம். வேற எந்த சங்கத்திலையும் இதை மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலை. திருக்கண்டேஸ்வரர் நாங்க பண்ணியிருக்கிறோம். வடலூர் பெருவெளியில கூட தியான மண்டபம்னு ஒண்ணும் இல்லை. சாமியெல்லாம் நினைச்சா செய்யலாம். அதை ஒரு தியான மண்டபம் ஒண்ணு பண்ணும் வடலூர்ல, இல்லைங்களா? அதனாலே அன்பு உள்ளங்களே, வள்ளல் பெருமானுடைய பெருங்கருணையும் வள்ளல் பெருமானுடைய பேராற்றலும் இங்கே இருந்து காரியப்பட்டு கொண்டிருப்பதாலே தான் நாமெல்லாம் இங்கே ஒருங்கிணைந்து கூடியிருக்கின்றோம். வள்ளல் பெருமானுடைய பெருங்கருணைக்கு என்னுடைய வந்தனத்தை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, மேடையிலே வீற்றிருக்க பெரியவர்களுக்கும் என்னுடைய வந்தனத்தை நன்றியும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.